இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தங்களுடைய 8வது பிறந்த நாளை கொண்டாடும் ஸ்டான் டயோனியஸ் சைமன் இறைவன் செய்த அனைத்திற்கும் நன்றியாகவும், மேலும் நன்றி திருப்பலியாக ஆரோக்கிய வர்கீஸ் லாவண்யா குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக ஆரோக்கிய வர்கீஸ் தங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நல்வாழ்விற்காகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த டேவிட் ராணி, தெரசா மைக்கேல் 50ஆம் ஆண்டு நினைவு, ஜீவா 2ஆம் ஆண்டு நினைவு, கார்மேல் மேரி, ஜீவா, ஜான்சி, கிறிஸ்டினால், லாசர், எலிசபெத் மேரி, பிரபின் ஜோஸ் இவர்களின் ஆண்மையை பாட்சிக்காகவும் உத்தரிக்கை ஸ்தலத்தில் இருக்கும் யாரும் நினைய ஆத்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியானது ஜெனிஃபர் நிர்மலா ஜோதி 8ஆம் ஆண்டு நினைவு அதற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. Hello.
இறைவனின் சந்நிதி வாருங்களே, இறை மக்களாய் திருக்குலமாய் இணைந்து இன்று வாருங்கள். இறைவனின் சந்நிதி வாருங்களே, இறை மக்களாய் திருக்குலமாய் இணைந்து இன்று வாருங்கள். வாருங்கள் வாருங்கள், இறைவன் பலியில் கலந்திட. வாருங்கள் வாருங்கள், இறைவன் பலியில் கலந்திட. புனிதம் நிறைந்த திருப்பலி பீடம் நோக்கி இன்று வருகின்றோம். புனிதம் நிறைந்த திருப்பலி பீடம் நோக்கி இன்று வருகின்றோம். இறைமகன் இங்கே தன்னை பலியாய் இன்று நமக்காய் தருகின்றார். இறைமகன் இங்கே தன்னை பலியாய் இன்று நமக்காய் தருகின்றார். ஆண்டவரே அகமகிழ்வோம், இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவரே அகமகிழ்வோம், இறைவன் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் வாருங்கள், இறைவன் பலியில் கலந்திட. வாருங்கள் வாருங்கள், இறைவன் பலியில் கலந்திட. இறைவனின் சந்நிதி வாருங்களே, இறை மக்களாய் திருக்குலமாய் இணைந்து இன்று வாருங்கள். இறைவனின் சந்நிதி வாருங்களே, இறை மக்களாய் திருக்குலமாய் இணைந்து இன்று வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பான இறை குடும்பமே, நமது குடும்பங்கள் நாளும் நம்பிக்கையில் வளர இன்று திரு அவை திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகின்றது. இறைவனின் அன்பு பிள்ளைகளாய் ஒரே குடும்ப உறவுகளாய் இத்திருப்பலியில் இறை ஆசீர் பெற்றிட அதிசய மணல் மாதா அன்பிய சார்பாக மகிழ்வோடு உங்களை வரவேற்கிறோம். திருக்குடும்ப விழாவில் இயேசு, மரியா, யோசேப்பு ஆகிய மூவரும் நமக்கு தரும் செய்தி, நீங்கள் எங்களைப் போல உங்களை அன்பு செய்யும் கடவுள் மீது முழு நம்பிக்கை வையுங்கள், வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என்பதுதான். திருக்குடும்பம் என்பது அன்பு உள்ளங்களின் சங்கமம், ஆழமான உறவுகளின் அர்ப்பணம், சமுதாய கூட்டமைப்பின் அடிப்படையான ஓர் அங்கம். இது இறைவனால் அமைக்கப்பட்ட ஒரு தெய்வீக அமைப்பு. அதன் மையம் இயேசு கிறிஸ்துவே. பாசங்களையும் உறவுகளையும் சேர்ப்பதுதான் குடும்பம். இதற்கு அடிப்படை தேவை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, இரங்கும் உள்ளம். இத்தகைய உயரிய பண்புகளை நம் உள்ளத்தில் கொண்டு நம் குடும்ப வாழ்வை தொடர இத்திருக்குடும்ப பெருவிழா திருப்பலி கொண்டாட்டங்களில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு இறை அருளையும் இரக்கத்தையும் மன்றாடுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தாய் திரு அவை
திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடும் இனிய நாளில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக்கொடுக்கிற இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி நமது பாவங்களை குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். தூய உள்ளத்தோடு இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்மையே தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தில் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெறச் செய்வீராக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால் குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன். அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கி இருப்பான் என்று சொன்னார். அவன் பால் குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கிக் கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவில் இருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு சென்றார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உன் மீது ஆணை, என் தலைவரே, முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்ததின் நிமித்தம் ஆண்டவர் எனக்கு இம்மகனை அர்ப்பணித்தார். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல், ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். 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 படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற
மானிட பேரு பெற்றோ அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கி உள்ளது. நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 1-2 மற்றும் 21-24 வரை. அன்பார்ந்தவர்களே, நாம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia.
வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 41 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினர்களிடையேவும் அறிமுகமானவர்களிடையேவும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதிலையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்து அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்த கடவுளுக்கு மனிதருக்கு உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அக்டோபர் மாதம் 10ஆம் நாள் 1998ஆம் ஆண்டு மாலை முரசு செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி. திருவண்ணாமலையை சார்ந்த 16 வயது பெண்மணி ராஜலட்சுமி என்ற சிறுமி பள்ளியில் படித்து கொண்டிருந்தாள். தினம்தோறும் அவள் பள்ளிக்கு செல்வாள். இவ்வாறாக ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் பொழுது சாலை விபத்தில் ஒன்றில் சிக்கி மிகவும் மோசமாக காயமடைந்தார். அவரை மருத்துவமனைக்கு விரைவாக இட்டு செல்லும் பொழுது தன் உயிரை அவர் விடுகின்றார். உயிரை விடுகின்ற பொழுது அந்த செவிலியரிடம் அவர் தன் கடைசி ஆசையாக ஒரு செய்தியை அவர் கூறுகின்றார். என் இறப்புக்கு பிறகாவது என்னுடைய பெற்றோர் ஒருவரோடு சண்டையிடாமல் இருப்பார்கள், மகிழ்ச்சியோடு வாழ்வார்களாக, இதை மட்டும் எனக்கு செய்யுங்கள் என்று அந்த செவிலியரிடம் சொல்லி அவள் இறக்கின்றாள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய கால சூழ்நிலையில் பெரும்பாலான குடும்பங்கள் இப்படிதான் இருக்கின்றன. ஒரே குடும்பத்தில் கீரியும் பாம்புமாக இருக்கின்றார்கள். மேலும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் இல்லாமல் இருக்கின்றார்கள். மேலும் அவர்களுக்குள்ள ஒரு உணர்வுபூர்வமாக உணர்வுகள் எதுவும் இல்லாமல் பல குடும்பங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. குடும்பம் என்பது பெற்றோர் பிள்ளை மட்டுமல்லாமல் திருக்குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது பெற்றோர், பிள்ளைகள் மற்றும் இறைவன் அங்கு இருக்கின்ற பொழுது அது ஒரு திருக்குடும்பமாக மாறுகின்றது. குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். கடவுளையும் மனிதனையும் ஓரிடத்தில் உறைய வைக்கும் ஒரு அதிசயமான ஒரு ஆலயம். கடவுளுக்குரிய மக்களாய் வாழும் ஒரு குட்டி திருச்சபை.
குடும்பம் மனித வாழ்வுக்கு ஒரு அத்தியாவசியமான தேவையாக இருக்கின்றது. குடும்ப வாழ்வில் வாழ்வது என்பது ஒரு கலை. நல்ல குடும்பம் என்று எதுவும் தானாக அமைவதில்லை. மேலும் மாறாக அது கூட்டு முயற்சியால் ஒரு நல்ல குடும்பம் உருவாக்கப்படுகின்றது. ஆம் பிரியமானவர்களே, இன்று தாயாம் திருக்குடும்ப விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்நாளில் நாம் வாசிக்கப்பட்ட அனைத்து வாசகங்களும் திருக்குடும்பத்தின் முன்மாதிரியை பின்பற்றி நம் குடும்பங்களையும் நல்ல மகிழ்ச்சியான குடும்பங்களாக மாற அழைப்பு விடுக்கின்றது. நாம் இந்த வாசிக்கப்பட்ட வாசகங்களை பார்க்கும் பொழுது இந்த திருக்குடும்பத்தின் வழியாக பல செய்திகளை நம் வாழ்வில் எடுத்துக்கொள்ளலாம். நான் குறிப்பாக ஒரு 7 செய்தியை மட்டும் நான் சொல்லி என்னுடைய மறைவுரையை முடிக்க நினைக்கின்றேன். திருக்குடும்பத்தில் நாம் பார்க்கின்றோம், இயேசு மரி சூசை தான் அந்த திருக்குடும்பமாக இன்று இருக்கின்றது. அது எப்பொழுதும் ஒரு எடுத்துக்காட்டாக குடும்பமாக இருக்கின்றது. அந்த குடும்பத்தை நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக அந்த குடும்பத்தில் அன்பினால் கட்டப்பட்ட திருக்குடும்பமாக அந்த குடும்பம் விளைகின்றது. எப்படி என்றால் நாம் பார்க்கும் பொழுது இவ்வாறாக முத்துக்குமார் என்ற மறைந்த கவிஞர் இவ்வாறாக சொல்லுவார், கல்லாலும் மண்ணாலும் செங்கலாலும் மட்டுமல்ல, அன்பினாலும் ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் என்று. அன்பில் ஒரு வீடு கட்டப்படுகின்ற போது அது சந்தோஷத்தர் வீடுமாக அமைகின்றது. அது அன்பினால் கட்டப்படாத வீடாக இருக்கின்ற போது அது வீடாக கருத முடியாது, ஒரு விடுதியாக தான் கருத முடியும் என்று இவ்வாறாக அவர் சொல்கின்றார். நாம் இன்றைய வாசிக்க கேட்ட வாசகங்களை பார்க்கின்ற குடும்பத்தில் இயேசு, மரி மற்றும் சூசை அவர்கள் திருக்குடும்பமாக திகழ்கின்றார்கள். இந்த குடும்பத்தில் முதலாக இருக்கின்றது அன்பு. ஒருவருக்கொருவர் அவர்கள் அன்பு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தையை பெற்றெடுக்க இடமில்லாமல் தவிக்கின்ற பொழுது பாதுகாப்புக்காக வேறு நாட்டுக்கு ஓடிய குடும்பமாக அது இருக்கின்றது. தச்சு தொழிலில் தமக்கு தேவைக்கு ஏற்ப தனக்கு வருமானத்தை தேடிக்கொண்ட குடும்பமாக இருக்கின்றது. மேலும் பல துன்பங்களில் மத்தியிலும் அது ஒரு சிறந்த குடும்பமாக விளங்குகின்றது. மேலும் அது உறுதியோடு மகிழ்ச்சியோடு இருக்கின்ற காரணம் என்னவெனில், சூசை ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிக்கலான நேரங்களிலும் அவர் தன் குடும்பத்தை அன்பு செய்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் அவர் இறை உதவியை நாடுகின்றார். எல்லா விதமான கஷ்டங்களிலும் அவர் இறை உதவியை நாடுகின்றார். அதனால் அந்த குடும்பம் அன்புமிக்க குடும்பமாக அமைகின்றது. பிரியமானவர்களே, இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்வோம். நமது குடும்பம் அன்புள்ள குடும்பமாக இருக்கின்றதா? நாம் இறைவனுடைய உதவியை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பிரச்சனைகள் நாடுகின்றோமா? இல்லை நாம் பிற மக்களையோ பிற பொருட்களையோ நம் பிரச்சனை தீர்க்க முடியும் என்று நாம் நம்புகிறோமா என்று நம்மே சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, இந்த திருக்குடும்பத்தில் மன்னிப்பும் ஏற்றுக்கொள்கிற குணமும் இருக்கின்றது. பிரியமானவர்களே, நாம் விவிலியத்தில் வாசிக்க கேட்டிருக்கின்றோம், யோசேப்பு மறைவாக மரியாளை விளக்க நினைக்கின்றார். மேலும் வானதூதர் இறைவன் செய்தியை சொல்கின்ற போது மரியாளை ஏற்றுக்கொள்கின்றார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்க முடியும் என்றால், யோசேப்பின் முதிர்ச்சியும் அவருடைய பெருந்தன்மையும் இங்கே நாம் பார்க்கின்றோம். மேலும் அவர் தன்னையே மன்னித்து மரியாளை உடனடியாக ஏற்றுக்கொள்கின்றார். இதை நாம் நம்மளுடைய குடும்பத்தில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய மனைவி, கணவன், பிள்ளைகளிடம் இந்த மன்னிப்பும் ஏற்றுக்கொள்ள மனப்பான்மையும் இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். எப்பொழுதும் நாம் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கின்றோம். பிறரை ஏற்றுக்கொள்வதில்லை, பிறர் சொல்லும் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதில்லை, செயல்களை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இந்த திருக்குடும்பத்தில் நாம் பார்க்கின்றோம், ஏற்றுக்கொள்கிற குணமும் மன்னிப்பு குணமும் இருக்கின்றது என்று. இதே நம் குடும்பத்தில் நாம் இதை கடைபிடிக்கின்ற போது நம்மளுடைய குடும்பம் திருக்குடும்பமாக மாறும். மூன்றாவதாக, இந்த திருக்குடும்பத்தில் இல்லங்களில் இறைவார்த்தை பங்கு அதிகமாக இருக்கின்றது. இல்ல தலைவியாக இருக்கும் மரியாள் தன்னுடைய பிள்ளைக்கு இறைவார்த்தையை தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தால், மேலும் அந்த இறைவார்த்தையை இறைமகன் இயேசுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்று நாம் நம்மளுடைய பிள்ளைகளை ஒப்பிட்டு பார்ப்போம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் இறை வார்த்தையை கொடுக்கின்றோமா? இல்லை
பிற வார்த்தைகளை நாம் பிற கெட்ட வார்த்தைகளை நாம் சொல்லிக் கொடுக்கின்றோமா என்று நாம் நம்மையே சிந்தித்து பார்த்து கொள்ளும். எப்பொழுது நம்மளுடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக மாறும் பொழுது, இறை வார்த்தை முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கிற பொழுது நம்முடைய குடும்பம் திருக்குடும்பமாக மாறும். நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது, ஏரோது அரசினால் தங்கள் குழந்தைக்கு ஆபத்து என்று அறிந்தவுடன் உடனடியாக யோசேப்பும் மரியாளும் குழந்தையை அரவணைத்து அதை காத்து வழி நடத்துகின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய குடும்பத்தை ஒப்பிட்டு பார்ப்போம். பல நேரங்களில் பெற்றோர்களாகிய நாம் தான் நம்மளுடைய குழந்தைகளை பாழும் கிணத்தில் நாம் தள்ளிவிடுகின்றோம். பல நேரங்களில் நீங்கள் கேட்கலாம், என்ன பிரதர் எப்படி சொல்கிறீங்க, எப்படி நான் என்னுடைய குழந்தையை பாழுங்கிணத்தில் தள்ளிவிட முடியும்? நாம் என்ன செய்கின்றோம்? அவர்களுக்கு அன்பு செய்கின்றோம் என்ற பேரில் தேவையில்லாத பல பொருட்களை வாங்கி கொடுக்கின்றோம். கைபேசி, மேலும் பலவிதமான கலாச்சாரங்களை நாம் அவர்களுக்கு உட்புகுத்துகின்ற பொழுது நாம் அது தவறு என்று பிறர் சொல்லும் பொழுது, இது என்ன தவறு இருக்கு, இது இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒன்று என்று அவர்களை சமாதானப்படுத்தி கொண்டு நாம் பிள்ளைகளை பாலும் கிணத்தில் நாம் தள்ளுகின்றோம். இவ்வாறாக நம்மளுடைய பிள்ளைகளை நாம் திருத்துகின்ற பொழுது, கண்டிக்கிற பொழுது பிள்ளைகள் ஒழுங்காக வளருவார்கள். நம்மளுடைய குடும்பம் திருக்குடும்பமாக மாறும். மேலும் ஐந்தாவதாக நாம் பார்க்கும் பொழுது, யூத சமூகத்தில் பிறந்த வளர்ந்த யோசேப்பும் மரியாளும் தங்களது யூத சமயத்தின் நெறிமுறைகளை சரிவர பின்பற்றியதுடன் அல்லாமல் அவற்றை தங்கள் மகன் இயேசுவுக்கு பின்பற்ற செய்தார்கள். இயேசுவும் அதை பின்பற்றினார். இதை நாம் குடும்பத்தில் நாம் எடுத்து பார்ப்போம். நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய பிள்ளைகளும் நாமும் கோயில் சார்ந்த விஷயங்களில் பங்கெடுக்கின்றோமா? இவ்வாறாக நான் இந்த பங்குக்கு ஒரு 2-3 மாதங்கள் ஆகின்றது. ஒரு அம்மாவிடம் இந்த மாதிரி கேட்டேன், ஏம்மா அவங்க பசங்களை நீங்கள் கேடிசம் கிளாஸ் அனுப்ப மாட்டீங்க, ஏன் ஆல்டர் பாய்ஸ்க்கு அனுப்ப மாட்டீங்கன்னு. இவ்வாறாக அவர் பதில் சொன்னார், பிரதர் 6 நாள் அவங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, ஒரு நாளாவது தூங்கட்டுமேனு. இப்படி தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை, நம்மளுடைய பிள்ளைகள் மேல் உள்ள கவனம் இவ்வாறாக இருக்கின்றது. கோயிலுக்கு அனுப்புறதுக்கு இல்லாமல் தூக்கத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இவ்வாறாக இருக்கும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகள் எதிர்கால திருச்சபையாக எப்படி உருவாவார்கள் என்று நம்மையே நாம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் பல நேரங்களில் நாம் அவர்களை தவறாக தான் அவர்களை வழிநடத்துகின்றோம். கோயில்காரங்களுக்கு அவங்க போகிறேன்னு சொன்னாங்க, போகாதீங்க, எதுக்கு நீ போகிற, நீனா கோயில் மாடா வேலை செய்கிறதுக்கு என்று இந்த மாதிரியான கருத்துக்களை அவர்களை சொல்லி நாம் அவர்களை உதாசீனப்படுத்துகின்றோம். அவர்களை பலவிதமான முயற்சிகளிலிருந்து நாம் தவிர்க்கின்றோம். இதை நாம் மாற்றி அவர்களை கோயிலுக்கு உட்படுகின்ற பொழுது, கிறிஸ்துவ விசுவாசத்தில் நாம் வளர்க்கின்ற பொழுது அவர்கள் நல்ல பிள்ளைகளாக இயேசுவை போல் மாறுவார்கள். அந்த குடும்பம் திருக்குடும்பமாக மாறும். இறுதியாக, திருக்குடும்பத்தில் மூவருக்கிடையான உறவு எப்போதும் மற்றவரை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. நான் இவ்வாறாக ஒரு செய்தித்தாளில் இவ்வாறாக ஒரு நிகழ்ச்சியை நான் வாசித்தேன். அப்போ ஒரு குருவானவர் ஒவ்வொரு வாரமும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு செல்வாராம். சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு சென்று அங்கே திருப்பலி நடத்தி அங்கே உள்ள சிறுவர்களுக்கு மறைக்கல்வி மற்றும் பொது குட் வேல்யூஸ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்களாம். சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது ஒரு சிறுவன் மட்டும் எப்பொழுது தனியாக இருந்து கொண்டே இருந்தானாம். அவனிடம் அந்த தந்தையானவர் சிறப்பாக கவனம் செலுத்தி அவரை அழைத்து அவனிடம் இவ்வாறாக பேசினாராம். பேசும்பொழுது அவன் மனம் தெரிக்கின்ற பொழுது அவன் இவ்வாறாக அந்த குருவானவரிடம் அவர் சொன்னாராம், சாமி, நான் ஒரு பணக்கார குடும்பத்திலேருந்து இருந்த பையன், எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவார், எங்கள் அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க, யாரும் என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு அன்பு செய்ய ஆள் இல்லை, எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கும் பாராட்டுறதுக்கும் இல்லை, அதனால் நான் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து இன்று சிறைச்சாலையில் இருக்கின்றேன். அன்றே என் தாய் தந்தையர் என்னை திருத்தி என்னை பாராட்டியிருந்தாங்கன்னா, எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்களா என் குடும்பத்தில், நான் இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டேன் என்று அவன் குருவானவரிடம் கதறி அழுதாராம். ஆம் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாம் நம்மளுடைய மனைவிக்கோ நம்மளுடைய கணவருக்கோ நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, மேலும் அவர்களை பாராட்டுவதில்லை. இவ்வாறாக நாம் பாராட்டுகின்ற பொழுது அவர்கள் தவறான வழியில் செல்கின்றார்கள். எதிர்மறையான எண்ணங்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அதனால் அவர்கள் வேறு வழியில் செல்கின்றார்கள். எப்பொழுது நாம் ஒருவரை ஒருவர் பாராட்டுகின்ற பொழுது, ஒருவரை ஒருவர் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த உறவு நல்ல உறவாக மாறும். நம்மளுடைய குடும்பம் திருக்குடும்பமாக மாறும்.
நம்முடைய வாழ்விலும் மேலும் பிரியமானவர்களே, எளிமையாக வாழ்ந்தாலும் துன்பத்தில் தவித்தாலும் ஏற்றுமிகு வாழ்வு நடத்தியது திருக்குடும்பம். தூய்மை மிகு வாழ்வு நடத்தியது திருக்குடும்பம். கஷ்டத்திற்கு மத்தியிலும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்ந்தது இந்த திருக்குடும்பம். ஆகவே பிரியமானவர்களே, திருக்குடும்ப விழாவை கொண்டாடும் நாம் அனைவரும் இந்த நல்ல நாளில் நம்மளுடைய குடும்பங்களை திருக்குடும்பமாக விளங்க இயேசு மரி சூசையை நம்முடைய முன்மாதிரியாக கொண்டு வாழ்வோம். ஒருவர் மற்றவர் மீது உண்மையான அன்பு காட்டுவோம். ஒருவர் மற்றவருக்கு உகந்த மதிப்பளிப்போம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம். தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய இறை நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். என்னையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். தந்தை மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த உலக வாழ்விலே குடும்ப வாழ்க்கைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். கடவுளே குடும்பமாக இருக்கிறார். தந்தை, மகன், தூய ஆவியார் என்கிற எல்லோரும் சமமான சம புரிதலோடு போட்டிகள் இல்லாத ஒருவர் மற்றவருடைய பணியை மதிக்கிற குடும்பமாக கடவுள் இருக்கிறார். அதனை அடுத்து திருக்குடும்பம், நாசரேத்தூர் திருக்குடும்பம், இதை ஒத்த குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து ஒருவர் மற்றவருக்காக வாழ்ந்து விட்டு கொடுத்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு மதிப்பளித்து வாழுகிற குடும்பங்களாக, இறைவனை மையப்படுத்திய குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் அமைய தேவையான வரங்களை நம்பிக்கையோடு வேண்டி மன்றாடுவோம். உம் திருக்குடும்பம் வழியாக எமக்கு வழிகாட்டிய இறைவா, திருப்பேரவையாம் இத்திரு அவையை வழிநடத்தும்
எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், இருபால் துறவிகள், பொது நிலையினர் அனைவரின் உள்ளத்தில் உமது அன்பையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்து ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இறை அரசை அறிவிக்கும் கருவிகளாய் வாழ வரம் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கீழ்ப்படிதலின் மகிமையை திருக்குடும்பத்தின் வழியாக உணர்த்திய எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறைமகன் வாழ்ந்து காட்டிய அதே வழியை நாங்களும் கடைபிடித்து எங்கள் குடும்பங்கள் கோவிலாய் ஒளிர்ந்திட எமக்கு சுயநலமற்ற அன்பும் அடுத்திருப்பவருடன் நட்பு பாராட்டும் நல்ல உள்ளங்களையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க ஏழை போல் பிறந்த இயேசுவே, உமது பிறப்பின் மகிழ்ச்சியை எங்களில் உள்ள ஏழை குடும்பங்களோடும் குழந்தைகளோடும் பகிர்ந்து கொள்ளவும், துன்பங்களினால் அவதியுறும் மக்களுடன் பணிபுரியவும், அவர்களின் வாழ்க்கை ஆதாரங்களை உயர்த்திட உதவிடவும் வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பை பகிர்ந்தளிக்க எம்மை தேடி வந்த எம் அன்பு இறைவா, இந்த நல்ல நாளில் கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று மகிழ்வுடன் வாழ இவ்வுலகில் எதிர்நீச்சல் போட்டு அமைதியான குடும்ப வாழ்க்கை நடத்த வரம் வேண்டியும், பிரிந்து வாழும் உறவுகள் ஒன்று சேரவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் உமது திருமுன் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமென். பொன்மலர் பாதமே என் மனம் சேரவே விழியை வெற்றி வேந்தனே, இதை ஏற்றுக்கொள்ளுமே, இதை ஏற்றுக்கொள்ளுமே இறைவா. பொன்மலர் பாதமே என் மனம் சேரவே விழியை வெற்றி வேந்தனே, கொண்டோம் பயனும் ஏற்றுக்கொள்ளுமே இறைவா. பொன்மலர் பாதமே. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் கனியுமான இந்த ரசத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் வானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தவர். சங்கமம் என்றும் உன்னின் சங்கமம், உங்கள் சங்கமம் என்றும் உன்னின் சங்கமம். பொன்மலர் பாதமே
அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் அல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை உம் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவராகிய தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய முறையில் மகிழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னவரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், வாரும் ஆராதிப்போமே, வாரும் ஆராதிப்போமே, வாரும் ஆராதிப்போமே, வாரும் இயேசுவே, வாரும் ஆராதிப்போமே, வாரும் ஆராதிப்போமே, வாரும் ஆராதிப்போமே, வாரும் இயேசுவே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. தெய்வம் நீ சொந்தம், நீ எந்தன் தெய்வம், நீ சொந்தம், நீ எந்தன் தெய்வம். ஆயிரம் மனிதரே என்னை தேடினார், அன்பெனும் சிறகினுள் என்னை மூடினார். கண்ணென காத்திட எந்த நெஞ்சில் வா, கவலையின்றி நான் வாழ என்னில் எழுந்து வா. நீ எந்தன் தெய்வம், நீ வேறு சொந்தம், நீ எந்தன் தெய்வம். விடியுமோ பொழுதென விழிகள் கலங்கலா, வீணென என் மனம் சோர்ந்து போகலா.
இரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டீரும் அரிய காயங்களுள் என்னை வைத்தீரும் வீரா வண்ணமாய் என்றும் கட்டீரும் பொழுது சத்ருவிடம் நின்றே காத்தீரும் மரண வேளைதனில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என் கண்ணோடு என்னை ஏவிடும். ஆமென். திருமண அறிக்கை. சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு சாந்தமிழ் வசிக்கும் தந்தை திரு இருதயநாதன், தாய் திருமதி லூத் மேரி, இவருடைய மகன் செல்வன் ரெனி ஜெரால்ட் என்பவருக்கும் நமது உயர்மறை மாவட்டம் நமது பங்கு சாந்தமிழ் வசிக்கும் தந்தை திரு விவேகானந்தன், தாய் திருமதி ஜெயலட்சுமி, இவருடைய மகள் செல்வி ரம்யா என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது முதல் அறிக்கை. இத்திருமணத்தில் தடைகள் ஏதேனும் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிப்பது பங்கு மக்கள் கடமை. இன்று இயேசு மரியா யோசேப்பின் திருக்குடும்ப திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த திருப்பலியை சிறப்பித்த 32ஆம் அன்பியம் அதிசய மணல் மாதா அன்பிய இறை மக்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்வரும் ஞாயிறு ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா. 3 யானைகள் அல்லது 3 அரசன் திருவிழா அன்று காலை 8:30 மணி திருப்பலியை சிறப்பிக்க இருப்பவர்கள் நமது பங்கு இளையோர் குழுவினர். இன்று நான் கடந்த வாரங்களில் அறிவித்தது போல யூபிலி ஆண்டை அதிகாரப்பூர்வமாக நம்முடைய உயர் மறை மாவட்டத்தில் தொடங்க இருக்கிறோம். யூபிலி ஆண்டு என்றால் என்ன? ஏதோ கல்யாணம், யாருக்கு கல்யாண ஜூபிலி, யாருக்கு குருத்துவ ஜூபிலி என்று நினைக்க வேண்டாம். திருவிவிலியம் சொல்லுகிறது யூபிலி ஆண்டு ஒவ்வொரு 25ஆம் ஆண்டும் கொண்டாட வேண்டும். பைபிள் சொல்கிறது அதிலே என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் இருக்கு. அதனால் ஒவ்வொரு 25 ஆண்டுகளிலும் திரு அவை இந்த யூபிலியை கொண்டாடுக. 2000ஆவது ஆண்டு மகா யூபிலி, மாபெரும் யூபிலி, த கிரேட் ஜூபிலி என்று திரு அவை கொண்டாடி 2000 ஆண்டு. அடுத்து நாம் 2025, அடுத்து இன்னும்
2050வது ஆண்டுக்கு நாம் இருக்கிறோமோ என்னமோ தெரியாது, நான் இருக்க மாட்டேன். ஆனால் இந்த வாய்ப்பு நமக்கு வாழ்க்கையிலே எப்போதாவது தான் கிடைக்கிற வாய்ப்பு. வாழ்க்கையிலே எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. எனவே இன்றைக்கு காலையில் நான் பூசைக்கு வந்துட்டேன். ஒரு நாளைக்கு 2 திருப்பலியா, அது மேலே போனால் கோல்டு ஜலதோஷம் பிடிச்சிக்க. கடவுளுடைய அருள் வந்தால் 1 போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது நமக்கு வாழ்க்கையில் வருகிற இறைவனது அருளை பெற்று தருகிற ஜூபிலி ஆண்டு. இதை 24ஆம் தேதி, டிசம்பர் 24ஆம் தேதி ரோமையில் வத்திக்கான் தூய பேதுரு பேராலயத்தில் நமது திருத்தந்தை தொடங்கி வைத்தார். அது ஒரே ஒரு இடத்தில் மட்டும் நடந்தது. இன்று திருக்குடும்ப பெருவிழாவன்று உலகில் இருக்கிற எல்லா மறை மாவட்டங்களிலும் அதனுடைய மறைமாவட்ட தலைமை பெரும் கோவில் கத்தீட்ரல், இதுதான் நம்முடைய கோவில் தான் நம்முடைய உயர் மறைமாவட்டத்தின் தலைமை பேராலயம். அங்கே அந்தந்த மறைமாவட்ட ஆயர்கள் தலைமையிலே, நம்முடைய பேராயர் தலைமையிலே அதிகாரபூர்வமாக யூபிலி ஆண்டை தொடங்கி வைக்க வேண்டும் என்பது திருத்தந்தையினுடைய ஆணை. அதனால் இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கிற எல்லா மறை மாவட்டங்களிலும் அந்தந்த மறை மாவட்ட தலைமை பேராலயங்களில் அந்தந்த மறை மாவட்ட ஆயர்கள் தலைமையிலே இந்த யூபிலி விழா தொடங்கி வைக்கப்பட வேண்டும் என்பதுதான். இந்த யூபிலி விழா தொடக்கத்தின், இந்த யூபிலி விழாவின் அடையாளமாக இருக்கப் போவது யூபிலி திருச்சிலுவை, ஜூபிலி கிராஸ். அதை வத்திக்கானிலே அதை திறந்து வைத்திருக்கிறார்கள். அந்தந்த மறை மாவட்டம், அந்தந்த மறை மாவட்டங்களில் இருக்கிற சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கி அவர்களே வடிவமைத்து கொள்ளலாம். ஜூபிலி கிராஸ் திருச்சிலுவையை வடிவமைத்து கொள்ளலாம் என்று வத்திக்கான் நமக்கு சுதந்திரம் தந்திருக்கிறது. அதன்படி இது தோமையார் வாழ்ந்து இறந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மண். நமக்கு தனித்துவமானது புனித தோமையார் இங்கே வந்தார், வாழ்ந்தார், இங்கே மறைசாட்சியாய் மறைந்து இந்த புனித மண்ணிலே அடக்கம் செய்யப்பட்டார் என்பதுதான் நமக்கு பெருமை. எனவே புனித தோமையாருடைய சிலுவை என்று அழைக்கப்பட்ட செயின்ட் தாமஸ் கிராஸ் என்று அழைக்கிறோம். புனித தோமையாருடைய சிலுவையில் இந்த பேராலயத்தில் பின்னாலே இருக்கிற இயேசு அரசர், கிரைஸ்ட் த கிங், அவருடைய திருவுருவத்தை பொறித்து யூபிலி ஆண்டினுடைய எதிர்நோக்கின் திருப்பயணிகள், பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் என்கிற பயணத்தை குறிக்கிற, நாம் விண்ணகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பதை குறித்து காட்ட நங்கூரம், ஆங்கர், இவையெல்லாம் உள்ளடக்கிய நமது மறை மாவட்டத்திற்கான சிலுவை, திருச்சிலுவை வடிவமைக்கப்பட்டு தயாராக இருக்கிறது. சரியாக 4:30 மணிக்கு, 4:30க்குன்னா நீங்கள் அங்கே 4:30க்கு வரக்கூடாது, 4:15 மணிக்கெல்லாம் அருகில் இருக்கிற ஆரியபுரம் லாசரஸ் பங்கிலிருந்து பேராயர் தொடங்கி வைக்க அனைத்து குருக்கள், இறைமக்கள், துறவியர் எல்லோரும் இணைந்து திருப்பயணமாக பில்கிரிமேஜ் அங்கிருந்து பவனியாக நம்முடைய பேராலய வளாகம் வந்து இங்கே பேராயர் தலைமையிலே எல்லா குருக்களும் இணைந்து நிறைவேற்றுகிற ஆடம்பர திருப்பலியில் அதிகாரபூர்வமாக யூபிலி ஆண்டு தொடங்கி வைக்கப்படும். எனவே நான் சொன்னேன், வாழ்க்கையிலே மிக அரிதாக கிடைக்கிற வாய்ப்பு. இந்த திருப்பலியில் பங்கேற்றவர்களும் கூட
மாலையில் திருப்பலியிலே எல்லோருமாக பங்கேற்க வேண்டும். இது ஊரை பார்க்க போகிறது. சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் எவ்வளவு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவ்வப்போது நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் இருக்கிற இந்திய சூழல், சமூக சமய சூழல் அப்படி இருக்கிறது. உங்களுக்கு அதிகமாக சொல்ல தேவையில்லை. எனவே நாம் ஒன்று திரண்டு பெரும் எண்ணிக்கையிலே திருப்பயணமாக இங்கே மட்டும் ஷார்ட்கட்டு தான் நிறைய பேருக்கு, எல்லாமே குறுக்கு வழி, எவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகலாம். இதை சுற்றி இப்படி போங்கன்னா அதில் திருப்பி உள்ளே தான் நுழைவாங்க. அதனால் ஷார்ட்கட்டுக்கு வரணும். வயசானவங்க இருக்காங்க, புரிகிறது. முட்டி வலி நிறைய பேருக்கு, அவங்க முன்னாடி அமர்ந்து கொள்ளும். மற்றவர்கள் எல்லோரும் கொஞ்சம் வலி இருந்தால் கூட நடந்து வந்தீங்கன்னா வலி போயிடும். அந்த பவனியிலே பங்கேற்று பக்தியோடு பாடிக்கொண்டும் ஜெபித்து கொண்டும் இந்த திரு யாத்திரை திருப்பயணத்தில் நம்முடைய உயர் மறை மாவட்டத்திற்கான வடிவமைக்கப்பட்டிருக்கிற சிறப்பு யூபிலி திருச்சிலுவையை பவனியாக எடுத்து இங்கு வருவோம். திருப்பலியில் உன்னதங்களிலே பாடுவதற்கு முன்னாலே பேராயர் அவர்கள் எக்காலம் முழங்க இந்த யூபிலி ஆண்டின் தொடக்கத்தை அறிவிப்பார்கள். எல்லோரும் இந்த அருள் நிறைந்த திரு நிகழ்விலே குடும்பத்தோடு பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 5:30 மணிக்கெல்லாம் திருப்பலி தொடங்கிவிடும், 7:30 மணிக்கெல்லாம் முடிந்துவிடும். போகிற போது உணவு வழங்கப்படும். வருகிறவர்களுக்கு திருச்சிலுவை, இந்த ஜூபிலி கிராஸ், அதை அப்படியே ஒரு கீ செயினாக வடிவமைத்திருக்கிறோம். வருகிற அனைவருக்கும் ஒரு நினைவு சின்னமாக சுவெனீர் அது வழங்க இருக்கிறோம். உணவு வழங்கப்படும், திருச்சிலுவை கொடுக்கப்படும் என்ற ஒன்று ரொம்ப சில பேர் மகிழ்ச்சி. எனவே வருகிறவர்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது நம்முடைய இந்த பங்கிலே, திருத்தல பங்கிலே நடக்கிறது. இங்கே இருக்கிற யார் யார் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். மாலையில் உங்கள் எல்லோரையும் நான் பார்க்கணும் திருப்பலியின் போது. இது 4:30 மணிக்கு திருப்பவனி தொடங்குகிறது லாசரஸ் ஆலயத்தில். 5:30 மணிக்கு நாம் திருப்பலியை தொடங்குகிறோம் பேராயர் தலைமையில். எனவே நேரத்தோடு தயவு செய்து வாருங்கள். மாலையிலே வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற 6 மணி திருப்பலி இங்கே இருக்காது. புத்தாண்டு அன்று இரவு 10 மணிக்கு, ஆங்கிலத்தில் இரவு 10 மணிக்கு நன்றி ஆராதனையும் 10:30 மணிக்கு புத்தாண்டு திருப்பலியும் ஆங்கிலத்திலே செயின்ட் பீட்ஸ் உள் அரங்கிலே நடைபெறும். நம்முடைய பேராலய வளாகத்தில் இரவு 11 மணிக்கு நன்றி ஆராதனையும் இரவு 11:30 மணி அளவிலே புத்தாண்டு திருப்பலியும் நடைபெறும். நம்முடைய பேராயர் அவர்கள் இந்த புத்தாண்டு திருப்பலிக்கு தலைமையேற்று நடத்துவார்கள். புத்தாண்டு அன்று காலை 7:15 மணி, 10 மணி, 11:30 மணி மற்றும் மாலை 5:30 மணிக்கு ஆங்கிலத்திலும், காலை 8:30 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் தமிழில் திருப்பலிகளும் நடைபெறும். எதிர்வரும் சனிக்கிழமை 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை புனித தோமையாரின் வணக்க நாள் வழக்கம் போல நடைபெறும். ஜனவரி மாதம் 2ஆம் நாள் வியாழக்கிழமை மாலை 5 மணி தொடங்கி உறுதி பூசல் பெற இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கான தயாரிப்பு வகுப்புகள் தொடங்கும். ஜனவரி 2ஆம் நாள் தொடங்கி ஜனவரி 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி திருப்பலியிலே நம்முடைய பங்கு பிள்ளைகளுக்கு பேராயர் உறுதி பூசல் அருள் அடையாளம் வழங்க இருக்கிறார்கள். உறுதி பூசல் பெற வேண்டிய பிள்ளைகளை வகுப்புகளுக்கு, தயாரிப்பு வகுப்புகளுக்கு தவறாது அனுப்பி வையுங்கள். தவறாமல் இந்த வகுப்பிலே கலந்து கொள்பவர்களுக்கு மட்டும்தான் உறுதி பூசல் வழங்கப்படும். 2025 ஆண்டிற்கான கேலண்டர் தயாராக இருக்கிறது. அன்பிய பொறுப்பாளர்கள் தங்களது அன்பிய குடும்பங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப
திருத்தொண்டருடைய அலுவலகத்தில் நாளை திங்கட்கிழமை முதல் பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருத்தந்தை புனித 1ஆம் சில்வஸ்டர் திருநாள், 2ஆம் தேதி வியாழக்கிழமை ஆயர்களான புனித பெரிய பேசில் மற்றும் புனித கிரெகோரி நினைவு, 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை இயேசுவின் தூய்மை மிகு பெயர் விழா. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஒரே ஒரு அதோடு முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் ஜூபிலி பற்றி நிறையா சொல்லிட்டேன். ஆனால் ஒன்று ஒரு அம்மா வந்தாங்க இடையில், ஏதோ மனம் நலம் குறைந்தவர்கள் புரிகிறது. இங்கேருந்து வர்றாங்க, போய் அங்கே நின்று கொஞ்சம் சொல்லுவாங்க, நின்று ஆடுனாங்க அப்படின்னு. அது மாதிரி அங்கே நின்று அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்கேயும் நின்னாங்க. இந்த வழியாக தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். தெரியும் மனநலம் குறைந்த அவர்களை யாராவது கொஞ்சம் முன் வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்தி ஓரமாக வெளியில் கொண்டு போய், யாருக்குமே அது பார்த்தேன், யாராவது அசைவீங்களான்னு. ஒரு அசைவும் இல்லை. நம்முடைய வீட்டுக்கு யாராவது வந்தால், வீட்டுக்குள்ளே அப்படி யாராவது வந்தால் அமைதியாக இருப்பீங்களா? தயவுசெய்து சொல்லுங்கள். ஏன் அது வரமாட்டேங்குது? எனக்கு ஏன் இந்த உடனே யாராவது செல்ஃபி எடுத்து அல்லது ஏதாவது ரீல்ஸாக என்னென்னமோ சொல்கிறேன், அது ஏதாவது போடுறதுக்கு வேணால் ரெடியாக இருக்கும். ஒரு வழிபாடு நடைபெறுகிறது. ஒரு மனம் நிறைந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு தாய், ஒரு அம்மா வருகிறார்கள். கொஞ்சம் ஓரமாக, யார் இவ்வளோ பேர் இருக்கிறோம், அப்படி ஓரமாக கொண்டு போய் வெளியில், சரிம்மா உங்களை ப்ரே பண்ணிக்க, ஏதாவது அமைதிப்படுத்தி வெளியில் அனுப்பலாம் இல்லையா? அங்கே நின்று ஒரு 3-4 நிமிஷம் எல்லாரையும் என்ன தெரியல, யாருமே அசைய மாட்டேன்றோம். என்ன நடக்கிறது இங்கே? ஒரு ஆலயத்தில் அவங்க மனநலம் இல்லாதவர்கள் நமக்கு புரிகிறது. யாராவது அசைகிறோமா? ஒரு என்ன உணர்வு நமக்கு என்ன? அதை கேட்குறேன். இதை உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது உள்ளே வந்து இது போல் நடந்து கொண்டால் அப்படியே அமைதியாக நடக்கட்டும், பேசட்டும் இருப்போமா? தயவுசெய்து யோசிங்க. ஏன் இப்படி போகிறோம்? இது எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்கிறோமா? அல்லது கோயிலில் எது வேணால் நடக்கலாம் அப்படின்னு அமைதியாக இருக்கிறோமா? எனக்கு என்ன அப்படின்னு இருக்கோமா? கொஞ்சம் யோசிங்க. எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்றச் செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
உறவாலே வாழ்விக்கும் அமுதான கொடைக்கு நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல் நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல் கவி பாடும் உலகை படைத்திட்ட இறைக்கு கட்டவும் நடவும் நீ தந்த பணிக்கு கருத்தையும் செயலையும் உதப்பிக்கும் நெறிக்கு காலமும் உடன் வந்து உயிரூட்டும் தயைக்கு நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல் நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல் வறியோரின் கண்ணீர் துடைக்கின்ற பணிக்கு வளங்களும் நலன்களும் நீதானே எமக்கு அம்மையும் அப்பனும் ஆனாயே பூமிக்கு அன்பினில் அர்ப்பணம் வளர்த்தாயே அதற்கு நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல்